ஓம் சக்தி பராசக்தி. என்னோட பேர் வீரலட்சுமி. நாங்கள் குழந்தைக்கு செல்வூரத்துலேருந்து வரோம். நான் என் சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வயசுலேருந்தே நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். நான் 10th முடித்தேன், 12th முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜஸ் எல்லாம் முடிச்சு நான் ஒரு டிசிஎஸ்ல ஐடி கம்பெனியில் வேலைக்கு போனேன். கோவிட் அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், ரொம்ப வேலை போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் அம்மா மறுபடியும் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணி கலச பூஜை எல்லாம் செஞ்சு வீட்டில் கலசம் செவ்வாய்க்கிழமை ஆனால் நாங்கள் கலசம் வச்சு சாமி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு HSBC பேங்க்ல வந்து எனக்கு நல்ல வேலை கிடைச்சது. எனக்கு நல்ல வேலை கிடைச்சது. அம்மா இருந்தாலும் எனக்கு எல்லாமே நல்லது நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கள் இருந்துச்சு. வந்து பூஜை பண்ணணும், மாங்கல்ய தோஷமெல்லாம் இருந்தப்போ சாமி சொல்லி பூஜை பண்ணோம், காளி பூஜை எல்லாமே பண்ணி எனக்கு நல்ல ஒரு லைஃப் அமைஞ்சது. அதுக்கப்புறமும் ஒரு ஃபேமிலி பிரச்சனைனால சின்ன சின்ன சங்கடங்கள், சில பிரச்சனைகள்னால கொஞ்சம் ரொம்பவே மனசளவுலேயும் சரி உடலளவுலேயும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டு வராங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் சாமி வந்து பார்த்து அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு அதுலேருந்து கொஞ்சம் மனசு நிம்மதியாக கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் அதே தான் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அதே தான். செவ்வாய்க்கிழமை அந்த கலசம் வச்சு கும்பிட்றது, சாமி கும்பிட்றது, ஃப்ரைடே வந்துட்டு நாங்கள் சாமி கோயிலுக்கு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. திரும்பவும் அதே என்ன நம்பிக்கை, ஒரு பிரச்சனையும் வரும்போதுமே எந்த நம்பிக்கையும் நாங்கள் விடவே இல்லை. அம்மா இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அம்மா கூட இருக்கான்ற நம்பிக்கையில் நாங்கள் தவறாமல் சாமி கும்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மாவோட ஆசையினால அந்தாலும் இப்போ எனக்கு ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் பேங்க்ல எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. மாதத்தோட 12,000 சம்பளத்தோட நான் வேலை பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் நீங்கி நான் இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக ஃபேமிலியோட அம்மா, நான், குழந்தை எல்லாருமே சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நன்றி.